ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிற பாண்டிய ஷோஸில் நம்ம ராஜு ஒரு பக்கம் சரி ஆடி காமிக்கலான்னு ஆடி காமிச்சதுக்கு அதில் ஒரு குறை சொல்கிறானுங்க. என்னடா இது எல்லாத்துலேயும் ஒரு குறை சொல்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. குத்துப்பாட்டுனா இறங்கி குத்த வேணாமான்னு சொல்லிட்டு அவங்களோட மாஸ்டரை ஒருத்தர் இறங்கி குத்த சொல்கிறாங்களாமா. யார் இவனா? அசைறாண்டா உண்டியில் அசைகிற மாதிரியே அசைறாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம ராஜுவோட ரியாக்ஷனு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் பயந்து ஆடிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்லித்தரணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு டச் பண்ண பார்க்குறாப்புல. டே தம்பி, கட்டதோரைக்கு கட்டஞ்சரியில்லை, கதிர் வந்தான்னு வச்சுக்க அவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க. செகண்ட் ஸ்டெப்பு நீ செலக்ட் ஆகணும்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆடணும் அப்படின்றாங்க. ஒன்றும் புரியலையே, இவனுங்க என்னத்த சொல்கிறானுங்க? சொலமுத்தான் சொந்த செலவில் சூனிய வைக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் நம்ம கதி இருக்க மனசில் டிங்னு அலாரம் அடிக்குது. ராஜுக்கு பிரச்சனைன்னு உடனே வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு கால் பண்ணி விஷயத்தை கேட்குறாரு. உடனே எதுவுமே இல்லை நம்ம பிரச்சனையை நம்ம தான் சமாளிக்கணுங்குது. ஏமா ஒரு தடவையா 2 தடவை எத்தனை தடவை அவர் கால் பண்ணி கேட்குறாரு. ஏதாவது ஒரு தடவை ஒரு ஹிண்ட் கொடுத்தா அவர் வந்துட மாட்டார். ஏமா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அதான் அடிப்பட்ட பாம்பு தான் சொல் பேச்சு கேட்கும்பாங்களே, அது மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோன்னு அங்கே போகிறாங்க, பார்க்குறாங்க, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இங்கே எந்த கூட்டம் நடந்தாலும் நம்ம தங்கமயிலோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சுகன்யா இருக்கிறது தெரியாமல் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வயலில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பங்கு கேளு, எல்லாத்துலேயும் உன் பங்கு சரிபாதியாக வரணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு அம்மாவோட கவலை தாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 மருமக 4 மருமக இருக்கிற வீட்டிலலாம் எல்லாருக்கும் சரி சம்மா கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. அது தப்பு இல்லைப்பா, ஃபுல்லாக கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சுகன்யா ஒரு பக்கம் எட்டி பார்த்துறாங்க. இதெல்லாம் தேவையா கோபாலு? சரி செகண்ட் ரவுண்டு வாங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னே பயந்து